தமிழ்நாடு காவல்துறையில் நேர்முகத் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 166 பேரோட மொத்த மதிப்பெண்ணையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நான் முழுசாக உங்களுக்கு வழங்க போகிறேன். இது ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு முழுமையான தகவல் தரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஏன் அப்படின்னா, என்ன மாதிரியான ஆட்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரோட நீங்கள் தொடர்பு இருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்போ 10 பேர்த்துக்கிட்ட தகவல் சேகரிப்பீங்க. அப்போ 10 விதமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரே விதமான தகவல் தான் தருவேன். ஆனால் நீங்கள் 10 பேரோட பேசுகிறீங்க, அப்போ 10 விதமான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்களை மாதிரி ஆளை விட உங்களுக்கு அதிகமான தகவல்கள் தெரியும். ஆனால் இப்போ நான் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய முடியாத ஒரு வேலை தான். அதாவது ஒரு 166 பேர்த்தோட மார்க்கை நான் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கேன். அதில் ஒரு அனலைஸும் நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் முழுசாக உள்வாங்கி, இப்படிலாம் இருக்கலாமா, அப்போ கட் ஆஃப் இது வருமா, இந்த அளவுக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முழு அலசாக நீங்களை முடிவு பண்ணி நேர்முகத் தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கமாகும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு எத்தனை நிமிஷம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எத்தனை நிமிஷம் வருதோ அதை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இதை நம்ம உருவாக்குறதுக்கு கூட நிறைய பேர்த்த தகவல் சேகரிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு நாமளும் எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். அப்போ ஒரு செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கம். இதை எங்கேயும் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது உங்களால் மறுபடியும் அந்த டீட்டெயிலை நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத முழுசாக உள்வாங்க முடியாமல் போயிடலாம். ஸோ மறுபடியும் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால் இதில் என்ன இருந்தாலும் சரி, ஒரு கலிசடன் நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு முறை முழுசாக பாருங்கள். அதில் இருக்க உள் விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த அளவில் இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். அடுத்து இதோட கூடுதல் செய்தியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்டர்வியூ தொடர்பாக ஒரு 8-9 வீடியோ கிட்ட நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதுவரையிலும் பார்க்காதவங்க பாருங்கள். அதை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். எதுவும் மேலோட்டமாக எதுவும் சொல்ல, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருப்போம். நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூல காரணம் எது, அதாவது சோர்ஸ் எது, அதை தான் நான் பேசியிருப்பேன். அது ஹாபியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை கேள்விகள் எங்கெங்கெல்லாம் இருந்து வரும் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முதல்ல உள்வாங்கணும். திரும்ப நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறதுல அர்த்தம் இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். அதில் நீங்கள் பிரதிபலனை அடையணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அதில் ஒரு முறைக்கு 2 முறை கூட பாருங்கள். தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசித்து சொல்லுவோம். இப்போ எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ இந்த வகையில் உருவாக்குனது தான் இந்த மாதிரியான வீடியோ. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அதுலேருந்து கேள்விகள் வந்துச்சுன்னா அப்போ கேட்கும்போது நிறைய பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கட் ஆஃப் விவரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நான் சேகரித்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை நான் முழுக்க ஓப்பன் கோட்டா அவங்களுக்காக மட்டும்தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் கோட்டா சேர்ந்தவங்களை என்கிட்ட அவ்வளோ தொடர்பில் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அதனால் இந்த தகவல் என்னால் சேகரிக்க முடிஞ்சுது. இது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான். ஒரு ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கிற நோக்கத்தோடு நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம். இதனால் என்கிட்ட பெரிய இன்ஸ்டியூட் எதுவும் கிடையாது. சிலர்லாம் கேட்குறாங்க, இன்ஸ்டியூட் தான் எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம். அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அதை நான் ஒரு சில வகையாக பிரிச்சிருக்கேன். அதாவது மெனில் பிசி கேட்டகரிக்கு பிரிச்சிருக்கேன். அதில் முதல்ல நான் விவரிக்க போகிறது மெனில் பிசி. அதில் ஒரு 73 பேர்த்தோட தகவல் சொல்லிவிட்டு அவங்களோட மார்க்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அடுத்தது எம்பிசியில் ஒரு 38 பேர் அவங்களோட மார்க்கையும் தெளிவாக கொடுத்து அதை பற்றிய தகவல்களையும் என்னுடைய அனலைஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து எஸ்சி எஸ்டியில் ஒரு 20 பேர்,
அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஒரு 23 பேர். இது எல்லாமே வந்து ஆண்கள் சம்மந்தமானது. அதுக்கப்புறம் பெண்கள் என்னுடைய தொடர்பில் இருக்கவங்க வந்து ஒரு 12 பேர். அவங்க பற்றிய எல்லா மார்க்கையும் வந்து இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் அனலைஸ் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விவரத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இதில் ஒவ்வொன்றா நாம் தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் நாம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி மென்னுக்கு மட்டும்தான் அந்த தகவல்களை முழுமையாக பார்ப்போம். இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 73 பேரோட மார்க்கை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நான் பண்ண என்ன அனலைஸ் பண்ணியிருக்கணும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல மார்க் டீட்டெயில் பார்ப்போம். 1 49 + 15 64. அடுத்து 49.5 + 15 64.5. 49.5 + 15 + 1 டோட்டல் 65.5. அடுத்து 58 + 15 டோட்டல் 73. இவர்கிட்ட பிஎஸ்டிஎம்மும் இருக்குது. ஏறக்குறைய இவருக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து 52 + 12 + 2 மொத்தம் 66. அடுத்து 49.5 + 15 டோட்டல் 64.5. அடுத்து 52 + 15 டோட்டல் 67. அடுத்து 51 + 15 டோட்டல் 66. அடுத்து 54.5 + 15 டோட்டல் 69.5. அடுத்து 51 + 15 டோட்டல் 66. இவர் வந்து பிசிஎம். அடுத்து 51 + 15 + 1.5 ஸ்பெஷல் மார்க்கு டோட்டலாக 67.5. அடுத்து 49 + 15 டோட்டல் 64. அடுத்து 53 + 12 டோட்டல் 65. அடுத்து 52.5 + 15 + 0.5 டோட்டல் 68. அடுத்து 49.5 + 15 0.5 டோட்டல் 65. அடுத்து 49.5 + 15 டோட்டல் 64.5. அடுத்து 52 + 15 டோட்டல் 67. அடுத்து 47.5 + 15 டோட்டல் 62.5. இவர் வந்து பிசிஎம். அடுத்து 53.5 + 12 டோட்டல் 65.5. அடுத்து 54.5 + 12 டோட்டல் 66.5. அடுத்து 49 + 15 டோட்டல் 64. அடுத்து 51 + 12 டோட்டல் 63. 53 + 12 டோட்டல் 65. 58.5 + 15 + 0.5 டோட்டல் 74. இதுவும் டாப் மார்க். அடுத்து 51 + 15 டோட்டல் 66. அடுத்து 53.5 + 12 + 0.5 டோட்டல் 66. அடுத்து 49.5 + 9 டோட்டல் 58.5. அடுத்து 51 + 15 டோட்டல் 66. 49.5 + 15 + 0.5 டோட்டல் 65. 53 + 12 டோட்டல் 65. 50 + 15 டோட்டல் 65. 51 + 5 + 15 டோட்டல் 66.5. 53.5 + 15 + 2 இது வந்து ஸ்பெஷல் மார்க் டோட்டல் 70.5. 50.5 + 15 டோட்டல் 65.5. 49 + 15 + 0.5 டோட்டல் 64.5. 52 + 12 டோட்டல் 64. 51 + 15 + 1 டோட்டல் 67. இவரும் வந்து பிசிஎம். அடுத்தது 50 + 15 டோட்டல் 65. 52 + 15 + 0.5 டோட்டல் 67.5. அடுத்து 51 + 15 டோட்டல் 66. 50 + 15 + 1 டோட்டல் 66. 40 + 15 + 1 டோட்டல் 56. 50 + 15 டோட்டல் 65. 49 + 15 டோட்டல் 64. 54 + 0.5 + 15 டோட்டல் 69.5. 51.5 + 15 டோட்டல் 66.5. 52.5 + 15 டோட்டல் 67.5. 57.5 + 15 டோட்டல் 72.5. இதுவும் டாப் மார்க்.
51 + 15 + 0.5 டோட்டல் 66.5. அடுத்து 49 + 15 டோட்டல் 64. 51 + 15 டோட்டல் 66. 53 + 15 டோட்டல் 68. இவர்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது. அடுத்து 45.5 + 12 டோட்டல் 57.5. இவர் வந்து பிசிஎம். அடுத்து 49.5 + 15 டோட்டல் 64.5. 61 + 15 டோட்டல் 76. இவர் தான் வந்து டாப் மார்க். இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு தெரிய டாப் மார்க் வந்து இவர் தான். அடுத்து 54 + 15 டோட்டல் 69. 52 + 15 + 2 டோட்டல் 69. 50.5 + 15 டோட்டல் 65.5. 49 + 15 டோட்டல் 64. 49.5 + 15 டோட்டல் 64.5. 48.5 + 12 + 2.5 டோட்டல் 63. 50 + 9 டோட்டல் 59. 49 + 15 டோட்டல் 64. 51.5 + 9 டோட்டல் 60.5. 50.5 + 15 டோட்டல் 65.5. 54.5 + 15 + 1 டோட்டல் 70.5. 53.5 + 15 டோட்டல் 68.5. 53 + 15 டோட்டல் 68. 49 + 12 டோட்டல் 61. 50 + 15 டோட்டல் 65. இதில் வந்து கடைசியாக வந்து 2 அதாவது ஓசிக்காரங்க இருக்காங்க, ஓப்பன் கேட்டகரி. அவங்களது மார்க் பார்த்தோம் அப்படின்னா 54 + 12 66. 54.5 + 15 + 0.5 டோட்டல் 70. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பிசி இவங்களுக்கு மட்டும் நான் செஞ்ச அனலைஸை வந்து, அதாவது 60 to 61 எவ்வளோ மார்க் இருக்காங்க, 62 to 63 எவ்வளோ மார்க் இருக்காங்க, அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸை வந்து அடுத்து வர பகுதியில் பார்க்கலாம். ஸோ இதில் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இதில் பிசிஎம்மில் வந்து 3 பேர் இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. மொத்தம் 73 பேர். அதில் பிசிஎம் வந்து 3 பேர். அவங்களோட மார்க் பார்த்தோன்னா 66 ஒருத்தர், 67 ஒருத்தர் வந்து 57.5 இருந்தாங்க. அடுத்தது ஓசி கடைசியாக பார்த்தோம். அவங்கள பார்த்தோம்னா 66, 70 இது 2 பேர் அவங்க இருந்தாங்க. இதில் வந்து டாப் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 76 தான் வந்து முதல் மதிப்பெண்ணாக இருந்துச்சு. 74, 73, 72.5 இருந்துச்சு. ஸோ இதை வந்து லிஸ்ட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா 63க்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா, இந்த 73 பேரில் 63 கீழே இருந்தவங்க 5 பேர். அடுத்தது 63, 64க்கு இடையில் இருந்தவங்கன்னா மொத்தம் 7 பேர். அடுத்து 64, 65க்கு இடையில் இருந்தவங்க 14 பேர். அடுத்து 65, 66க்கு இடையில் இருந்தவங்க 12 பேர். அதுக்கு அடுத்தது 66, 67க்கு இடையில் இருந்தவங்க 6 பேர். 67, 68க்கு இடையில் இருந்தவங்க 5 பேர். 69, 68, 69க்கு இடையில் இருந்தவங்க 2 பேர். 69, 70க்கு இடையில் இருந்தவங்க ஒரே ஒரு ஆள். 70க்கு மேலே இருந்தவங்க மொத்தம் 5 பேர். ஸோ இதில் அதிகமாக இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 63லேருந்து 67 இந்த இடைப்பட்டதில் தான் வந்து ரொம்ப அதிகமான ஆட்கள் வந்து இருந்தாங்க. இந்த 67, 68ல் கூட சிலர் 67.5 அந்த மாதிரி வரவங்களெல்லாம் 67, 68க்கு இடையில் நான் போட்டிருக்கேன். ஸோ 63லேருந்து 67 இந்த மார்க்குக்கு இடையில் தான் வந்து அதிகமான நபர்கள் வந்து இருக்காங்க. அடுத்து இதே போல் வந்து எம்பிசி மொத்தம் வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 38 பேர் அந்த குரூப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட எல்லா மார்க்கு கலெக்ட் பண்ணதில் இப்போ நம்ம ஒவ்வொரு விவரத்தை பார்ப்போம். 55.5 + 15 டோட்டல் 70.5. 50.5 + 15 + 1 டோட்டல் 66.5. அடுத்து 50 + 15 டோட்டல் 65. 53 + 15 டோட்டல் 67. 52.5 + 15 + 1.5 டோட்டல் 69. 49.5 + 15 + 0.5 டோட்டல் 65. 53 + 12 டோட்டல் 65. அடுத்து 51 + 15 டோட்டல் 66. 45 + 15 டோட்டல் 60. 52.5 + 15 டோட்டல் 67.5. 50 + 15 டோட்டல் 65. 51 + 12 + 0.5 டோட்டல் 63.5.
53 ப்ளஸ் 15 டோட்டல் 68. 52.5 ப்ளஸ் 15 டோட்டல் 67.5. 52 ப்ளஸ் 12 டோட்டல் 67. 52 ப்ளஸ் 9 டோட்டல் 61. 50.5 ப்ளஸ் 15 டோட்டல் 65.5. 49.5 ப்ளஸ் 12 ப்ளஸ் 1 டோட்டல் 62.5. 49 ப்ளஸ் 15 டோட்டல் 64. 52 ப்ளஸ் 15 டோட்டல் 67. 49 ப்ளஸ் 15 டோட்டல் 64. 50 ப்ளஸ் 15 ப்ளஸ் 0.5 டோட்டல் 65.5. 51.5 ப்ளஸ் 15 ப்ளஸ் 0.5 டோட்டல் 67. 49 ப்ளஸ் 9 ப்ளஸ் 0.5 டோட்டல் 58.5. 50 ப்ளஸ் 15 டோட்டல் 65. 54.5 ப்ளஸ் 12 டோட்டல் 64.5. 51 ப்ளஸ் 15 டோட்டல் 66. 52 ப்ளஸ் 15 டோட்டல் 67. 49.5 ப்ளஸ் 15 ப்ளஸ் 2 டோட்டல் 66.5. 52.5 ப்ளஸ் 12 டோட்டல் 64.5. இவரோடது வந்து 61 மட்டும்தான் டோட்டல் மார்க் கொடுத்துருக்காரு. அடுத்தது 49.5 ப்ளஸ் 15 டோட்டல் 64.5. 49.5 ப்ளஸ் 15 டோட்டல் 64.5. 54.5 ப்ளஸ் 15 டோட்டல் 69.5. 49.5 ப்ளஸ் 15 டோட்டல் 64.5. 52.5 ப்ளஸ் 15 டோட்டல் 67.5. 51.5 ப்ளஸ் 15 டோட்டல் 66.5. இவர்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது. அடுத்து டோட்டல் இவரும் வந்து டோட்டல் மார்க் தான் கொடுத்துருக்காரு 64.5. ஸோ இந்த 38 பேரில் வந்து டாப் மார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 70.5 தான். அடுத்தது 70க்கு மேலே வந்து இந்த 38 பேரில் வந்து எனக்கு தெரிய இல்லை. ஸோ அடுத்தது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அதில் பார்த்தோம்னா 63 கீழே இருக்கவங்க வந்து 5 பேர், 63லேருந்து 64 இந்த இடைப்பட்டல இருக்கவங்க வந்து 3 பேர், 64 to 65 11 பேர், 65 to 66 4 பேர், 66 to 67 8 பேர், 67 to 68 4 பேர், 68 to 69 ஒரே ஆள், 69 to 70 ஒரே ஆள், எபோ 70க்கு மேலே இருக்கவங்கள அவரும் ஒரே ஆள் தான். ஸோ இதுலேயும் வந்து சேம் கண்டிஷன் தான். அதாவது 63லேருந்து 67 68 இதுக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து அதிகமான ஆட்கள். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் என்ன அளவுக்கு வரும், கட் ஆஃப் எப்படி நிற்கும் அப்படிங்கிறத இதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக வந்து எஸ்சி எஸ்டி அவங்கள பற்றி பார்க்கலாம். இதில் வந்து எஸ்டியில் யாருமே கிடையாது. என்னுடைய அந்த 20 பேரில் மொத்தம் 20 பேர், அதில் வந்து யாருமே கிடையாது. ஆனால் எஸ்சிஏல அந்த அருந்ததியரில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நாம் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் முதல்ல பார்த்தோன்னா 48 ப்ளஸ் 15 63. அடுத்து 50.5 ப்ளஸ் 12 ப்ளஸ் 2 டோட்டல் 64.5. அடுத்தது 46.5 ப்ளஸ் 15 டோட்டல் 61.5. இவர்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது. அடுத்தது 48 ப்ளஸ் 15 டோட்டல் 63. 51 ப்ளஸ் 12 டோட்டல் 63. 48 ப்ளஸ் 12 டோட்டல் 60. இவர் அருந்ததியில் ஒரு ஆள். அடுத்து 44 ப்ளஸ் 15 டோட்டல் 59. அடுத்து 53.5 ப்ளஸ் 15 டோட்டல் 68.5. 51 ப்ளஸ் 12 டோட்டல் 63. 51.5 ப்ளஸ் 15 டோட்டல் 66.5. அடுத்து 47.5 ப்ளஸ் 15 டோட்டல் 62.5. இவர்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம்மும் இருக்குது. இவர் வந்து அருந்ததியெல்லாம் வராரு. அடுத்து 51 ப்ளஸ் 12 டோட்டல் 63. 49.5 ப்ளஸ் 15 டோட்டல் 64.5. 49 ப்ளஸ் 9 டோட்டல் 58. 52.5 ப்ளஸ் 12 டோட்டல் 64.5. 49 ப்ளஸ் 12 டோட்டல் 61. 48.5 ப்ளஸ் 12 டோட்டல் 60.5. 54 ப்ளஸ் 12 டோட்டல் 66. 56.5 ப்ளஸ் 15 டோட்டல் 71.5. இவர் தான் வந்து டாப் மார்க்கு இந்த லிஸ்ட்லேயே.
அடுத்து 50.5 + 15 டோட்டல் 65.5. ஸோ அதில் 20 பேர் தான். அதனால் நீங்களே வந்து மீதி அனலைஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அனலைசஸை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி நாம் பார்க்கலாம். இதுலேயே வந்து ஒரு 23 பேரோட தகவல்கள் இருக்குது. ஆனால் இதில் வந்து பரிதாபத்துக்கு உண்டானது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிய வரும். என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து நிறையா நாட்கள் ஃபிசிக்கலில் வந்து 12 மார்க்கு 9 மார்க்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். ஸோ இதோட என்ன அப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கடைசியாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தது. இன்னொன்று சிலர் ஒர்க் பண்ணலாம், அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாட்டியிருப்பாங்க. பட் பெரும்பான்மையானவரோட நோக்கம் இதுவாக தான் இருந்திருக்கும், நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது. அதில் சிலர் வந்து அது கயிறு ஏறுறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து முன்னாடியே வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. இப்போ இன்டர்வியூ கூட நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தயாராகிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இன்டர்வியூ தானே ஈஸியாக பண்ணிடலாம், இவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ வாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ இதுக்கு மார்க் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா 47 + 12 டோட்டல் 59, 45 + 15 + 1 டோட்டல் 61, 42 + 12 + 1 டோட்டல் 55, 46.5 + 9 + 1.5 டோட்டல் 57, 44 + 12 + 2 டோட்டல் 58. அடுத்து 46.5 + 15 + 2 டோட்டல் 63.5. அடுத்து 43.5 + 12 டோட்டல் 55.5, 41 + 15 + 1 டோட்டல் 57, 46.5 + 12 + 2 டோட்டல் 60.5, 42.5 + 12 டோட்டல் 54.5, 31 + 6 + 2 + 1 டோட்டல் 40. அடுத்து 43.5 + 12 + 1.5 டோட்டல் 57. அடுத்து 49 + 6 டோட்டல் 55, 45.5 + 15 டோட்டல் 60.5, 47 + 12 டோட்டல் 59. இவர்கிட்டையும் வந்து PSTM இருக்குது. அடுத்து 38 + 15 டோட்டல் 53, 39.5 + 12 டோட்டல் 51.5, 39.5 + 12 + 1 டோட்டல் 52.5, 39 + 12 டோட்டல் 51. அடுத்து 41 + 12 + 1 டோட்டல் 54. அடுத்து 44.5 + 12 + 2 டோட்டல் 58.5, 41 + 15 டோட்டல் 56, 43 + 15 டோட்டல் 58. ஸோ இதுதான் அந்த 23 பேரோட மார்க்கு. இதில் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து நான் மார்க் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ எம்பிசியில் வந்து 58, 56, 58.5, 54.5, 51, 52.5, 55, 57, 57, 61. ஸோ இதில் வந்து நீங்கள் எம்பிசிக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது, அப்போ இன்டர்வியூ கட் ஆஃப் இப்படி இருக்கும், ஸோ ஃபைனல் கட் ஆஃப் மெரிட் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து எம்பிசி டிஎன்சியில் வந்து 54.5 அப்புறம் 59. பிசியில் பார்த்தோம்னா 55, 57, 58, 63.5, 55.5, 60.5, 53. ஸோ பிசிஎம்மில் வந்து இதில் ஒரே ஆள் தான் இருந்தாங்க, அவங்க 40. எஸ்சியில் வந்து ஒரே ஆள் தான் 60.5. ஸோ இதுதான் வந்து இந்த 23 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்க 23 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும். அடுத்து இந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்க இந்த உமன்ஸ் டீட்டெயில் அவங்களது பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 48.5 + 9 டோட்டல் 57.5, இவங்க எம்பிசி. அடுத்தது 42.5 + 9 டோட்டல் 51.5, இவங்க பிசி. அடுத்து 43 + 12 டோட்டல் 55, இவங்க ஓசி. அடுத்து 43.5 + 9 டோட்டல் 52.5, இவங்க டிஎன்சி. 45 + 9 டோட்டல் 54, இவங்க பிசி. அடுத்து 42.5 + 9 டோட்டல் 51.5, இவங்களும் பிசி. 43.5 + 15 + 3, ஸோ இவங்க
61.5 இவங்க பிசி. ஸோ இவங்க தான் வந்து டாப் மார்க் இந்த உமன்ஸ் பொறுத்தளவு. இதில் இருக்க இந்த 12 பேத்தில் அடுத்து 47.5 + 12 டோட்டல் 59.5 இவங்க பிசி. அடுத்து 46.5 + 12 + 0.5 டோட்டல் 59 இவங்க பிசி. அடுத்து 44 + 9 டோட்டல் 53 இவங்க எம்பிசி. அடுத்து 50 + 9 டோட்டல் 59 இவங்களும் எம்பிசி. அடுத்து 31 + 9 டோட்டல் 40 இவங்க எஸ்சி. அது இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ இவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிய கன்ஃபார்ம் தான் அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். ஸோ பெண்களை பொறுத்தளவு இன்டர்வியூ நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்டார் வச்சிடலாம். ஸோ இதன் வழியாக ஓவரால் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு நல்லபடியாக தயாராகுங்க. ஸோ இதுதான் ரொம்ப அவசியம். இவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வரும், என்ன வரும்னு இதையே வந்து எல்லாத்திட்டையும் கேட்குங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தோட தகவலும் எல்லாத்திட்டையும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ எல்லாமே கிடைக்கலன்னா அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ண முடியும்? ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரையுமே பண்ணாமல் இன்டர்வியூக்கு வந்து முழுசாக தயாராகணும். அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்டர்வியூ உங்கள் கேள்விகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இன்டர்வியூ சார்ந்ததாக தான் இருக்கணும். அதை முழுசாக அதுக்கப்புறம் வந்து சரி என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிங்க. ஏன் அப்படின்னா இன்டர்வியூ கட் ஆஃப் வந்து எல்லாத்தாலையுமே வந்து சொல்லிட முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதியான கருத்து. ஸோ இதுவும் கூட நான் வந்து 166 பேர் அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு பானை சோத்தில் ஒத்த சோறு எடுத்து அந்த பதம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸாக மட்டும் இதை நீங்கள் வச்சுக்க முடியும். இதை வந்து உங்களை ஒரு உத்வேகம் கொடுக்கணும், ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம். ஸோ நீங்கள் எல்லாரும் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.